என் அன்பு தமிழ் நண்பர்களே, மீண்டும் ஒருமுறை தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் உங்களை சந்திப்பதில் மனமகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்கு உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம். இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலம் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம். தற்போது அவர் எழுதிய பயனில சொல்லாமை அதிகாரத்தில் 7ஆம் குறள், அதாவது இது எண்ணிக்கை எப்படி 197ஆம் குறள். குறள் என்னவென்றால், நயனில சொல்லினும் சொல்லுக சான்றோர் பயனில சொல்லாமை நன்று. இதன் பொருள் என்னவென்றால், நீதியற்ற சொற்களை சொன்னாலும் ஒருவர் பயனற்ற சொற்களை சொல்லாமல் இருப்பதே சான்றோருக்கு நல்லது. கதையை பார்ப்போம். பிருத்விராஜ் பிரீத்தியானவர், மனைவி ஐஸ்வர்யா பம்பாய் வாசம், தந்தை ரிஷி பல்பொருள் அங்காடி சொந்தக்காரர், பஞ்சமில்லா ஆடம்பரமும் இல்ல அமைதியான வாழ்வு. தாய் அபர்ணா வீட்டின் ஆபரணம் எனலாம். மிக பொறுப்புடன் அன்புடன் மகனை வளர்த்தவர், படிக்க ஊக்குவித்தவர், ஆன்மீக கலாச்சார பண்பாடு செயல்பாடுகளுடன் வளர்ந்ததால் பிருத்வி உலக வாழ்வை புரிந்து மற்றவர் பாராட்டும் பின்பற்றும் வழியில் இருக்கும் அவரது நடவடிக்கை. இளையவர் வந்தால் முடிந்ததை அதற்கு மேலும் முடிந்ததை உதவி செய்ய முயல்வார். ஐஸ்வர்யாவை மணந்ததும் மேலும் வாழ்வு சௌகரியமானது. செல்வம் உயர யாவருக்கும் ஐஸ்வர்யா மேல் கொள்ளை அன்பு. நேகா என்ற அழகான பெண் குழந்தை பெற்று மேலும் உயர்வு, வாழ்வில் மதிப்பு கிடைத்தது. ஜூஹு, சௌபாட்டி பீச், கொலாபா ஸ்ட்ரீட் ஷாப்பிங், உபராய் மால், கிராபோர்ட், இந்தியா கேட், அங்குள்ள புறாக்கள் மார்க்கெட் எல்லாம் இக்குடும்பத்திற்கு பரிச்சயம். கடை, வீடு, பொருள்கள் வாங்க, என்ஜாய் பண்ண, இயற்கை செயற்கை ரசிக்க, மெகா சினி தியேட்டர்களில் திரைப்படங்கள் பார்க்க, அனுபவிக்க என்ற வருடங்கள் சென்றன. நண்பன் சமர், மாமா மகன் ரோகன் குடும்ப பிரச்சனைகளில் தவித்த போது பிருத்வி இம்மாதிரி இடங்களில் தனித்து அழைத்து சென்று சீர்படுத்தியுள்ளார். பக்கத்து வீட்டு அர்ஜுன் மதுபோதை போக்கியதில் அவரது பங்கு பெரியது. இஸ்கான், மகாலட்சுமி, விநாயகர் கோயிலுக்கு பல டொனேஷன் செய்துள்ளார். நேகா பொறியியல் கல்லூரி பட்டதாரி ஆண்டும் தன்னை விட வசதி படைத்த கௌரவ குடும்பத்தில் ஐடி படித்த வரனுக்கு மனம் முடித்தார் பிருத்வி. அவர்களும் புது தொழில் தங்கள் படிப்பிற்கு தக்கவாறு ஆரம்பித்து பிஸி ஆனார்கள். தந்தை ரிஷி, தாய் அபர்ணா நல்லபடி வாழ்ந்தவர்கள் கொரோனா நோய் அலையில் மறைந்தனர். பெரிய ஈடு செய்ய முடியாத இழப்பானது. சுதாரித்து கடை நடத்தினர். மகள் நேகா தாயாக போவதை அறிந்து பார்க்க சென்ற ஐஸ்வர்யா கார் விபத்தில் காலமானது பேரிடியானது. 1 மாதம் பிருத்வி துயரிலிருந்து மீளவே முடியவில்லை. மகளும் மருமகனும் எவ்வளவோ முயற்சித்தும் ஆறுதல் கூறியும் பயனில்லை. சமர், ரோகான், அர்ஜுன் என யாவரும் முயற்சித்தனர். ஆனால் இயல்பு வாழ்க்கைக்கு அவரால் திரும்ப முடியவில்லை. கடைக்கு செல்வதில்லை. மற்றவர்கள் எவ்வளவு ஆறுதல் கூறினாலும் சமாதானப்படுத்தினாலும் இம்மாதிரி இழப்புகள் வந்தால்தான் இவர்களுக்கு புரியும் என்று நினைத்து விலகிவிடுவார். பேசாமல் விலகிவிடுவார். கஸ்டமர்கள் வியாபாரம் செய்ய வற்புறுத்தினாலும் சம்பாதித்து என்ன புண்ணியம் என விரக்தி அடைந்து பதில் பேசாமல் எழுந்து சென்று விடுவார். திருப்பி இப்படி யார் சொல்லும் போது கோபம் வரும். இவங்க பொழப்பு பார்த்துக்கிட்டு போக வேண்டியதுதானே என்று சொல்ல தோணும். ஆனால் சொல்ல மாட்டார். தர்ம காரியங்களுக்கு கேட்டால் கூட செய்வதில்லை. உறவு, நண்பர் முன்பு இவரிடம் நல்லது கேட்டோர் அவருக்கும் ஏழைகளுக்கும் எதையும் செய்வதில்லை. ஏன் தொந்தரவு செய்கிறார்கள் என்று இது போன்ற சமயங்களில் மனதில் சரித்துக் கொண்டார். வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை. பிருத்விராஜ் மகள் நேகா கர்ப்ப காலத்தில் சிரமப்பட்டு சந்திக்க வந்தாலும் ஐஸ்வர்யா நேகாவை பார்க்க போய்தானே இப்படி இழப்பு என்று வெறுத்தார். நேகாவின் அழுகையை கண்டு வெறுப்பை வார்த்தைகளால் பேச மாட்டார். மருமகன் இவரது கடையும் தன் தொழிலையும் பார்த்ததால் கடை சராசரியாக ஓடியது. சொத்து காசைப்பட்டு மருமகன் வந்துள்ளதாக பல சமயம் நினைத்தார். ஆனால் எதுவும் சொல்ல மாட்டார். பாசம் அவர்கள் மேல் வரவில்லை. எதுவும் முடியாமல் மெல்ல மெல்ல குடிபோதைக்கு அடிமையானார். அதிகமாக ஈடுபட்டதால் உடலும் மனமும் கெட்டார். அப்போதும் பிறர் மேல் புரியாத வெறுப்பு இருந்தாலும் போதையில் கூட கணிந்து கொள்ள மாட்டார்.
குடிக்க மருமகன் தரவில்லை என்றால் கடையில் திருடிக் கொண்டு சென்று குடிப்பார். நேகாவை பிரசவத்திற்காக மருத்துவமனையில் சேர்த்திருப்பது அறிந்து கடையிலிருந்து அவள் கணவன் அவசரமாக காரில் செல்ல விபத்து. அவரும் அதே மருத்துவமனையில் அட்மிட் ஆனார். கேள்விப்பட்ட பிருத்வி இவர்களையும் இழந்து விடுவோமோ என்று அறிந்து அங்கு ஓடினார். மகளும் மருமகனும் போராடி மீண்டனர். ஐஸ்வர்யா மாதிரி அழகான பெண் குழந்தையை நேகா பெற்றுத்தர பிருத்வி பழைய மனிதரானார். அன்பு நண்பர்களே, வாழ்வில் துன்பங்கள் வருகிறது, இன்பங்கள் வருகிறது. ஆனால் மனிதர்கள் இவற்றில் சமநிலையில் வாழ கற்றுக்கொண்டால் வாழ்வில் மிகப்பெரிய இழப்புகளும் கூட காலப்போக்கில் மறைந்துவிடும். ஆனால் நாம் உணர்ச்சி வசம் போடு நாம் பேசும் பேச்சும் மற்றவர்களை பாதிக்கலாம், நாம் செய்யும் செயலும் மற்றவர்களை பாதிக்கலாம். அதனால் இன்ப துன்பங்களை இணைந்த என் வாழ்வில் சமநிலை காத்தல், மற்றவருடன் சமயங்களில் வாழ கற்றுக்கொள்ளுதல் என்பது மனித வாழ்வில் மிக முக்கியமான ஒன்று. இது வாழ்வு போராட்டத்தில் ஒரு நல்ல அங்கம். இதனை வள்ளுவர் இக்குறளில் வலியுறுத்துகிறார். இக்கதையின் மூலம் அதை நாம் உணர்ந்தோம். இத்துடன் இக்கதை முடிகிறது. வேறொருடன் அதன் பொருளுடன் அதன் கருத்துடன் மீண்டும் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இக்கதையில் வரும் கருத்துக்களும் கதையும் படங்களும் கற்பனையானவை. அவை யாரையும் எதையும் குறிப்பிடுவது அல்ல. இக்கதையில் உபயோகப்படுத்தப்பட்ட படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டது. அதை பதிவிட்டவருக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. இக்கதையினை மற்றொரு கண்டிப்பு இலக்கிய சேவை செய்திட கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர், வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் செயல்களும். வணக்கம்.